அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாடி தோட்டத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சப்போட்டா செடியை வாங்கி வச்சேங்க. இது வரைக்கும் 2 டைம் காய்கள் காய்ச்சிருக்கு. முதல் தடவை ஒரு 3 நாள் காய் தாங்க விட்டது. 2வது தடவை ஒரு 10-12 காய்கள் வரைக்கும் வந்துச்சு. இதில் ஒரு பழத்தை கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஆனால் இந்த டைம் நிறைய பூக்கள் பூத்து பஞ்சாக கொத்து கொத்தாக காய்கள் வச்சுருக்குங்க. இதோட சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இது நல்லா பெருசாகும் போது அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அத்தி செடியை ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிஞ்சுக்கள் வச்சுருக்குன்னு. இந்த செடியை நான் வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு 100 பழங்களுக்கு மேலே நான் இந்த செடியில் அறுவடை பண்ணிட்டேங்க. காய்கள் காய்க்கிறது நின்னதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி விட்டேன். ஒரே மாதத்தில் நல்லா இப்போ செடி வளர்ந்துருச்சு. இது பழுக்கிறதுக்கு இன்னும் 15லேருந்து 20 நாள் ஆகுங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் செடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க. அதில் நிறைய பழத்தை அறுவடை பண்ணதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் பிஞ்சுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.